ஹாய் ஹலோ வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இன்ஸ்டாகிராமில் இப்போ ரொம்பவே அதிகமாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அந்த ரீல்ஸை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ உங்களோட AlightMotion அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்பயும் போல் நம்ம ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க இமேஜ் பார்த்தீங்கன்னாக்க ஒரு இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபில் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா கரெக்டாக ஜூம் இன் பண்ணி ஃபேஸ் நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஜூம் இன் வேணுமோ அந்த அளவுக்கு ஜூம் இன் பண்ணிக்குவோங்க. வீடியோ எத்தனை செகண்டுக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்டுக்கு இந்த இமேஜோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அகைன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு அகைன் ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணி இமேஜ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னொரு இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணியிருக்க அதே இமேஜ் சேம் இமேஜாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னாக்கா கொஞ்சம் வேறு இமேஜ் கூட நம்ம தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நான் 2 இமேஜ் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ரெக்டாங்கிள் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரவுண்டு ரெக்டாங்கிளை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 2 ரெக்டாங்கிள் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இமேஜுக்கு பேக்கில் நகர்த்தி வச்சுக்கோங்க. நகர்த்தி வச்சுட்டு அந்த ரெக்டாங்கிள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே இருக்க இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதோட கலர் பிளாக்ல வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு இருக்க கலர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒயிட் கலரில் செட் பண்ணிட்டு நடுவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது இருக்கும். அந்த இது கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த ஒயிட் கலர் லேயர் பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் சென்டராக வந்துடும். ஸோ அதை மாதிரி நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக சென்டராக அந்த ஒயிட் கலர் இருக்க மாதிரி இந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக நகர்த்தி வச்சுக்கோங்க. இப்படி மூவ் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இது கலரில் நகரும். ஸோ அதை செட் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா கலரை பார்த்தீங்கன்னாக்கா டார்க்கனில் கொண்டு போயிட்டு ஸ்க்ரீன் செட் பண்ணிக்கோங்க. பிளட்டிங் அண்ட் ஆப்போசிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணி அதை கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் சுற்றிலும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பிளாக் கலர் ஷேடாக இருக்கும். ஸோ அது பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த இமேஜ் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு சேச்சுரேஷன் வைப்ரேஷனுங்கிற எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த சேச்சுரேஷனோட வேல்யூ கம்மி பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னாக்கா பிளாக் அண்ட் ஒயிட் சேஞ்ச் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா ஆட் பண்ண வேணாம். நான் கரெக்டாக கொஞ்சம் லைட்டாக கலர் தெரிகிற மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா மீதி இருக்க ஒரு ரெக்டாங்கிள் ஒரு இமேஜ் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை பார்த்தோன்னாக்கா வீடியோ டியூரேஷன் ஃபுல்லாக நகர்த்தி வச்சுட்டு ரெக்டாங்கிள் பார்த்தோன்னாக்கா இமேஜில் இருக்க ஃபேஸ் கரெக்டாக தெரிகிற மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ரெண்டாவது இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இமேஜில் உள்ள ஃபேஸ்லாம் கரெக்டாக தெரிகிற மாதிரி ஜூம் பண்ணி வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இப்போ இருந்த இமேஜ் அண்ட் அந்த ரெக்டாங்கிள் லாங் ப்ரெஸ் பண்ணி செகண்டாக இருக்க அந்த ஐக்கானை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா ஒரு குரூப் ஆட் ஆயிரும். மேலே ரெண்டாவது இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் நீங்கள் எதுவும் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்க ரொம்பவே சிம்பிள். அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இமேஜை கரெக்டாக மூவ் பண்ணி கூட வச்சுக்கலாம். நீங்கள் இந்த குரூப் பார்த்தீங்கன்னாக்கா எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக மூவ் பண்ணி ஜூம் இன் பண்ணி ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்பவே சிம்பிள், ஈஸி தான். ஓகே, இப்போ பார்த்தோன்னாக்கா நான் மூவ் பண்ணி காமிக்கிறேன். எடிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இப்போ பார்த்தோன்னாக்கா லைட்டாக இமேஜ் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் ஜூம் இன் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் கரெக்டாக செட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டில் ஒரு இமேஜ் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூவ் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு அந்த மூவிங் எஃபெக்ட் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நீங்கள் போகலாம். ஓகே, இப்போ பாருங்கள் நான் அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த இமேஜுக்கு மூவிங் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னாக்கா ஜஸ்ட் அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா கலர் அண்ட் லைட் ஆப்ஷன் பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்ட் அதில் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போஷன் அண்ட் காமான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எக்ஸ்போஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா -2.3 கொடுத்துக்கோங்க. -0.23 கொடுத்துக்கோங்க. காமா பார்த்தீங்கன்னாக்கா 0.895 இந்த வேல்யூ கொடுத்தாவே போதும். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிலேட் பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ண போகிறோம். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆங்கிள் கரெக்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆங்கிள் 45 டிகிரிக்கு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வன்சி அதை பார்த்தீங்கன்னாக்கா 0.65 Hz செட் பண்ணிக்கோங்க.
அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மேக்னிட்யூட் வந்து 8ல் வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ லைட்டான மூவ் வந்து சேக் எஃபெக்ட் வந்து இருக்கும். ஸோ இதை வந்து கரெக்டாக வந்து ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கர்சியன் பிளர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணப்போ ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆப்ஷனல் தான். நீங்கள் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை பேக்ரவுண்ட் இமேஜ் நல்லா தெளிவாக தெரியணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஆட் பண்ண வேணாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப்பு இதை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்டர் ஷேடோவை எனபிள் பண்ணிட்டு அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ அந்த குரூப் வந்து கிளிக் பண்ணிட்டு போர்டர்னு பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஷேடோ வந்து எனபிள் பண்ணிட்டு ஷேடோ வந்து உங்களுக்கு எந்த கலரில் வேணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு சைஸ் வந்து லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு கீழே கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சென்டராக வந்து இருக்காது, அதை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக சென்டராக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா போர்டர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு இதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட் சைடு வந்து பார்த்தீங்களா அதை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டாக இருக்கும் இன்சைட்னா அதை வந்து செலக்ட் பண்ணிடாதீங்க. கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவுட் சைடுன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு இதோட கலர் வந்து நீங்கள் எது வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு சைஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து கரெக்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோ. ரொம்பவும் இன்க்ரீஸ் பண்ணிடாதீங்க, சும்மா ஒரு 2 இல்லை 3 இதுக்குள்ளே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்பவே சிம்பிள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் ஷேடோ வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், தெளிவாக தெரியணும் அப்படின்னாக்கா பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து எஃபெக்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னாக்கா எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஆட் ஆப்பில் போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா +60% வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. பிரைட்னஸோட இன்க்ரீஸ் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 16%. அடுத்து கான்ட்ராக்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா +75% வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இமேஜை பார்த்தாவே தெரியும். ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னாக்கா நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவாக இருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொல்லியிருக்க வேல்யூ தான் ஆட் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ செக்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை வந்து ஆட் பண்ணிட்டு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்னென்ன சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 25 வந்து செட் பண்ணிக்கோங்க. மேக்னிட்யூட் வந்து 25 இதுக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கோங்க. 25க்கு மேலே வந்து போயிடாதீங்க. 25 இதுக்குள்ளே வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீக்வன்சி இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து கம்மி பண்ணிக்கோங்க. 1.65 Hz இது வந்து செட் பண்ணிக்கோங்க. இது கீழே நீங்கள் வந்து தாராளமாக செட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரெக்டாக நம்ம வந்து ஆங்கிள் வந்து போய்க்கலாம். ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 85.5% வந்து செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு அது கீழே அப்படி கடைசியாக ஸ்க்ரால் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா ஸ்லாக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14% வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு சேக் எஃபெக்ட் வந்து கொடுக்கும், பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த வீடியோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஸ்க்ரீன் வந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். அதை வந்து ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து லிரிக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு அந்த லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் வந்து சிம்பிளாக தான் கொடுத்துருக்கும், அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸாம்பிளுக்கு SNB பாலான்னு டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு இதுக்கு எனக்கு பிடிச்ச ஃபாண்ட் வந்து செட் பண்ணிட்டு ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா நாம் வந்து இதில் 4 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த கீ ஃப்ரேமு அந்த எஃபெக்ட்டில் என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஜஸ்ட் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஆட் ஆப்பில் போய்க்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு எஃபெக்ட் பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு வேவ் ரைட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எந்த சேஞ்சஸும் இல்லை. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதை ஆட் பண்ணிட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அகைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. போயிட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கேசியன் பிளர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சிம்பிள் தான். ஜஸ்ட்டு அதை வந்து கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு கீ ஃப்ரேம், மிடில் ஒன்று, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னொன்று அந்த இடத்துல ஒன்று, எண்டிங்க்கு முன்னாடி ஒன்று, எண்டிங்கில் ஒன்று. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நடுவில் இருக்க 2 கீ ஃப்ரேமுக்கு வேல்யூவோட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0 வந்து செட் பண்ணிக்கோங்க. எண்டிங்கில் இருக்க வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1.50 வந்து செட் பண்ணிக்கோங்க. மிடில் 2க்கும் 0 செட் பண்ணிட்டு
ஸ்டார்டிங்கில் இருக்க கீ ஃப்ரேமுக்கு வந்து பார்த்தோன்னாக்கா 0.210 வந்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னாக்கா பார்க்குறது ரொம்ப சூப்பரான லேக்ஸாக இருக்கும். சிம்பிளாக நம்ம வந்து எடிட் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு லைக் வந்து பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோவோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.